இந்த முறைய சந்திப்பின் பொழுது அவர்கள் இவ்வாறான நிலைக்கு செல்வதற்கான காரணம் தேவை. 2 நாடுகளுக்குமான தேவைகள் அதிகரித்துள்ளன. குறிப்பாக இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படுகின்ற இந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படை பிரதான கட்டமைப்புகளை மேற்கொள்வதற்கு கனடாவிற்கு நிச்சயமாக இந்திய அறிவுஜீவிகளின் பயன்பாடு அல்லது அவர்களை அங்கே இருந்தே தொழில் செய்யக்கூடிய வகையில் ஒரு மாதிரிகளை அமைக்க வேண்டிய தேவைகள் போன்றன இருக்கின்றன. உலக பொருளாதாரத்தில் 3வது நிலையை அடைகின்ற, அதாவது ஜெர்மனியை பின்தள்ளி 3வது நிலையை அடைகின்ற இந்தியாவுடனான உறவு என்பது நிச்சயமாக பல பொருட்களின் வருகைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி, அதாவது கனடாவை இந்தியா நம்பி இருக்கின்றதா என்றால் அதாவது ரேர் மினரல்ஸ் என்பவற்றுக்கு சீனாவும் இந்தியாவும் கனடாவை நம்பி இருக்கின்றன. அதுவும் இந்தியா தனக்கு தேவையான யுரேனியம், அணு மின் நிலையமோ அல்லது அணு சக்தி தொடர்பான தேவைகளுக்கான யுரேனியத்தை பெறுவதற்கான பிரதான நாடாக கனடாவை கொண்டுள்ளது. பயன்படாமல் இருக்கின்ற எரிபொருட்களின் பயன்பாடு என்பதை அதிகரிக்கின்ற பொழுது வருவாய் அதிகரிக்கும், தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும், அந்த நாட்டின் மொத்த உற்பத்தி மற்றும் அவர்களுடைய அந்த பணவீக்கம் போன்றவை, மொத்த உற்பத்தி அதிகரித்து பணவீக்கம் போன்றவை குறைகின்ற பொழுது அதன் ஆதாயம் பெறக்கூடிய தரப்புகளாக அனைத்து மக்களும் தான் மாறுவார்கள். உலகத்திலேயே 3வது எண்ணெய் வளம் கொண்ட நாடு கனடாவாக இருக்கின்றது. மற்றது கனடா தான் இந்த பெரிய அளவிலான இயற்கை வாயு உற்பத்தியை கூட செய்கின்ற நாடாக இருக்கின்றது. G7 பரிந்துரைப்பதற்கு கூட காரணம் காணி என்கின்ற ஒருவர் தலைவராக இருப்பதால் இது நடைமுறை சாத்தியம் உள்ள விடயம். அதாவது அதை எவ்வாறு கூறுவார்கள் என்றால் பிராக்மெட்டிக் என்கின்ற நடைமுறை சாத்தியம் உள்ள ஒரு தலைமை இருக்கின்றது. அதன் மூலம் இதனை சாதிக்கலாம் என்பதால் தான் அவர்கள் அவ்வாறான ஒரு கருத்தியலுக்கு வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது இது இந்த மோடி அவர்களை கனடாவிற்கு வருமாறு மாக்காணியவர்கள் அழைத்ததையிட்டு அமெரிக்கா சினம் கொள்ள தேவையில்லை என்றால், அமெரிக்கா கனடாவை விட பெரிய ஒப்பந்தங்களை மோடியுடன் அல்லது இந்தியாவுடன் செய்திருந்தது. அதை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று பிரான்சில் வைத்து தெரிவித்திருந்தார். $19.5 டிரில்லியன் வருகின்ற அளவிற்கான ஒப்பந்தங்களை மேற்கொண்டதாகவும், அதேவேளை இந்தியா பல பாரிய முதலீடுகளை அமெரிக்காவில் செய்ய போவதாகவும், அதே போன்று இந்திய அறிவுஜீவிகளின் தேவை என்பது அமெரிக்காவுக்கு இருப்பதாகவுமான தகவலை பரிமாறி இருக்கின்றது. எனவே இது அமெரிக்காவை சினங்கொள்ள வைக்காத ஒரு ராஜரீக முறையில் நாகரிகமாக வளர்க்கப்பட்ட உறவாக நாங்கள் பார்க்கலாம். இது ஒரு மைல்கல். அதாவது G7 நாடுகள் இந்த கேர்முஸ் நீரிணை பிரச்சனையால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் பிரச்சனைகளுக்கு ஆன மாற்று தலைமையாக கனடா அமையலாம் என்கின்ற பரிந்துரையை வழங்குகின்ற பொழுது அது ஏதோ 10ஓடு 11ஆக தட்டி கழித்து செல்லக்கூடிய விவகாரம் அல்ல. நிச்சயமாக மிகவும் கனதியான ஒரு ஆழமான கருத்தை இந்த G7 நாடுகளில் கனடாவை தவிர்ந்த ஏனைய 6 நாடுகள் பரிந்துரைக்கின்ற பொழுது அதனுடைய தாக்கம் என்பது கனடாவை பொறுத்தவரையில் ஒரு பெரிய பொறுப்பேற்றல் ஒன்றிற்குள் செல்கின்றது. மீண்டும் மற்றும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உலகை உலுக்கும் 2 பிரதான ராஜதந்திர நகர்வுகள் குறித்து ஆராய இருக்கின்றோம். முதலாவதாக, இந்த மாதம் 15, 16 மற்றும் 17ஆம் திகதிகளில் பிரான்சில் நடைபெற்ற 52வது G7 உச்சி மாநாட்டிலே கனடா இந்தியா இடையிலான உறவுகள் புதுப்பிக்கப்பட்டு மார்கானி அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கனடாவுக்கு வருமாறு உத்தியோகபூர்வ அழைப்பை விடுத்திருக்கின்றார். உறைந்து போன உறவுகளுக்கு மத்தியில் இந்த ராஜதந்திர நெருக்கம் என்பது ஒரு வியப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த விடயம் குறித்து நாங்கள் பேச இருக்கின்றோம். அடுத்ததாக, மத்திய கிழக்கின் ஹார்மஸ் நீரிணை வழியாக எரிபொருளை எடுத்து செல்வதில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு மாற்றாக உலகளாவிய பிரதான எரிசக்தி மற்றும் முக்கிய தாதுக்கள் விநியோகஸ்தராக கனடாவை G7 நாடுகள் பிரகடனப்படுத்தி இருக்கின்றன. இந்த இரு பெரும் புவிசார் அரசியல் நகர்வுகளின் பின்னணியை ஆழமாக அலசுவதற்காக
வழமை போல நம்மோடு இணைகின்றார் அரசியல் ஆய்வாளரும் ஆளுமையும் ஆகிய திரு சுரேஷ் தர்மா அவர்கள். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் வணக்கம் ஜோதி. வணக்கம் நேர்களே. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றி. ஆமாம் சுரேஷ் தர்மா, 2023 கனேடிய சீக்கிய ஆர்வலர் ஹர்தீப் சிங் நிஜார் படுகொலை செய்யப்பட்டதில் புதுடில்லிக்கு பங்கு இருப்பதாக பெடரல் அரசு குற்றம் சாட்டியதை அடுத்து தீவிரமடைந்த விரிசல்களுக்கு மத்தியில் தற்பொழுது என்ன நடக்கின்றது என்றால் பிரதமர் மார்கானி அவர்கள் இந்தியாவை நோக்கி ராஜதந்திர கரங்களை நீட்டுவதற்கும் அதே நேரம் பாதுகாப்பு தகவல் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கும் பின்னணியிலே உள்ள முக்கியமான புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார காரணிகள் என்னவாக இருக்கும் என்று கருதுகின்றீர்கள்? அதே நேரம் இன்னொரு விடயத்தை நாங்கள் இணைத்து கேட்கலாம். சீனா மற்றும் இந்தியா ஆகிய இரு முரண்பட்ட வல்லரசுகளுடன் மார்கானி அவர்கள் ஒரே நேரத்தில் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை சார்ந்த ஒப்பந்தங்களை மேற்கொள்வது கனடாவின் நீண்ட கால உலகளாவிய வெளியுறவு கொள்கையில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீங்க? ஏனென்று சொன்னால் இந்தியா சீனா போன்ற முரண்பட்ட வல்லரசுகளுடன் ஒரே நேரத்தில் கைகோத்து நடப்பது என்பது ஒரு கத்தி மேல் நடக்கும் சவால் போன்றது. எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை, உண்மையிலேயே இந்த கேள்வி ஒரு மிகவும் அருமையான கேள்வி. அந்த இரண்டு புள்ளிகளை தொட்டு சென்றிருக்கின்றீர்கள். இரண்டுமே மிகவும் முக்கியமானவையாக இன்றைய காலகட்டத்தில் அமைய போன்றன. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த 2023 இந்த உறவு பிளவு என்பதை ஏற்படுவதற்கு அமெரிக்கா வழங்கிய ஆதாரபூர்வமான தகவல்கள் சான்றாக அமைந்திருந்தன. அது தொடர்பான நபர்கள் கூட கைது செய்யப்பட்டு அவர்கள் இந்திய அரசு அதிகாரிகளுடன் இணைந்து செயற்பட்டதான ஒரு நிலைமை வந்து ஒரு முருகல் நிலையில் இந்திய ராஜதந்திர பணிகளில் ஈடுபட்டிருந்த ஒரு வெளியேற்றப்பட்டு, அதே போல கனடாவில் இருந்து இந்திய தூதரகத்தில் பணியாற்றியவர்கள் கூட வெளியேற்றப்பட்ட ஒரு முருகல் நிலையில் இருந்து தற்பொழுது மீண்டு வருவதற்கான காரணம் கனடாவின் கனதியான வெளி தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற ஒரு நிர்பந்தமான ஒரு ஆர்வம். அதாவது வந்து நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் அமெரிக்காவின் நிர்பந்தத்திற்கு உட்பட்ட வகையில் அது மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகளில் இணைபிரியாத சக்தியாக இந்தியா இருக்க போகின்றது என்பதில் எந்தவித அது வந்து சந்தேகமும் இல்லாமல் அதனுடைய பங்களிப்பை பெறுவதற்கான முயற்சியாக இது இடம்பெறுகின்றது. இது இப்பொழுது உண்மையிலேயே கடந்த வருடம் இங்கே மாநாடு நடைபெற்ற பொழுது கூட மோடி அவர்கள் வந்திருந்த பொழுதும் இந்த முறையை சந்திப்பின் பொழுது அவர்கள் இவ்வாறான நிலைக்கு செல்வதற்கான காரணம் தேவை. இரண்டு நாடுகளுக்குமான தேவைகள் அதிகரித்துள்ளன. குறிப்பாக இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படுகின்ற இந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படை பிரதான கட்டமைப்புகளை மேற்கொள்வதற்கு கனடாவிற்கு நிச்சயமாக இந்திய அறிவுஜீவிகளின் பயன்பாடு அல்லது அவர்களை அங்கே இருந்தே தொழில் செய்யக்கூடிய வகையில் ஒரு மாதிரிகளை அமைக்க வேண்டிய தேவைகள் போன்றன இருக்கின்றன. அதே போன்று இந்தியாவிடம் உள்ள விண்வெளித்துறை சார்ந்த அறிவியல் என்பது மிகவும் விரிந்து செல்கின்றது. இப்பொழுது எவ்வாறு இந்த அமெரிக்காவில் ஸ்பேஸ் எக்ஸ் எனப்படுகின்ற நிறுவனத்தை எலன் மாஸ்க் அவர்களும், அதே போல ப்ளூ ஒரியன் எனப்படுகின்ற நிறுவனத்தை அமேசான் நிறுவனத்தின் தலைவர் அவர்களும் வைத்து தனியார் வர்த்தகமாக்கின்றார்களோ அதே போன்ற நிலைக்கு இந்தியாவும் இப்பொழுது இஸ்ரோ என்கின்ற அரச கட்டமைப்பை விடுத்து இரண்டு பெரிய நிறுவனங்கள் அங்கே ஏவுகணைகளை ஏவுவதற்கு செய்மதிகளை விண்ணில் கொண்டு சென்று விடுவதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டு வெற்றி அடைந்திருக்கின்றன. அதில் ஒன்று, அதாவது வந்து லியோ என்கின்ற பெயரில் அது தமிழகத்தை மையமாக கொண்டும், இன்னும் ஒன்று நிச்சயமாக வட இந்தியாவை மையமாக கொண்டும் இரண்டு கம்பெனிகள் வளர்ச்சி பெற்றுவிட்டன. இது வந்து மிகவும் இலகுவான ரீதியிலும் சிறிய ரீதியிலும் அதே நேரம் பணம் குறைந்த வகையிலும் செய்மதிகளை அனுப்புகின்ற செயற்பாட்டை கொண்டதாக இருக்கின்றது. இந்த வகையான சேவைகளை பயன்படுத்துகின்ற தேவை என்பது கனடாவை பொறுத்தவரையில் இருக்கின்றது என்று சொன்னால், கனடா அமெரிக்கா நொராட் என்கின்ற அவர்களுடைய வலைப்பின்னல் மற்றும் நாசாவுடன் இணைந்த செயற்திட்டங்கள்
போன்றவற்றையும் விட மிகவும் இலகுவான பண செலவில் தங்களுக்குரிய செய்மதிகளை அனுப்பி விவசாயம், கனிம வளங்கள் போன்றவற்றின் கண்காணிப்புகளையும் கடற்கண்காணிப்புகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை அது அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை எட்டி இருக்கின்றது. அத்தோடு உலக பொருளாதாரத்தில் 3வது நிலையை அடைகின்ற, அதாவது ஜெர்மனியை பின்தள்ளி 3வது நிலையை அடைகின்ற இந்தியாவுடனான உறவு என்பது நிச்சயமாக பல பொருட்களின் வருகைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி, அதாவது கனடாவை இந்தியா நம்பி இருக்கின்றதா என்றால் அதாவது ரேர் மினரல்ஸ் என்பவற்றுக்கு சீனாவும் இந்தியாவும் கனடாவை நம்பி இருக்கின்றன. அதுவும் இந்தியா தனக்கு தேவையான யுரேனியம், அணு மின் நிலையமோ அல்லது அணு சக்தி தொடர்பான தேவைகளுக்கான யுரேனியத்தை பெறுவதற்கான பிரதான நாடாக கனடாவை கொண்டுள்ளது. இந்த நிலையில் அவர்களுடைய இந்த ஆரோக்கியமான உறவு என்பது பெரிதாக தொடரப் போகின்றது அல்லது இறுக்கமான கட்டத்தை அடைய போகின்றது. இதற்கான காரணம் இந்த அமெரிக்க தரப்பை விட்டு வெளியேறுகின்ற அல்லது அமெரிக்க தரப்பின் பாவனையை குறைக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்ற கனடாவிற்கான தேவையாக உள்ளது. மறுபுறத்தை உங்களுடைய கேள்வி சீனாவையும் இந்தியாவையும் இரண்டும் முன்னுக்கு பிறனான கொள்கைகளை உடைய நாடாகளாக இருந்தாலும் 2வது பொருளாதார பலமாக உலகத்தில் உள்ளது சீனா, 3வது பலமாக உள்ளது இந்தியா. 2 நாடுகளையும் இணைத்து அதனால் பயணிக்க முடிகின்ற ஒரு தேவையை கனடா அடைகின்ற பொழுது கனடாவின் தேவையின் பூர்த்தி என்பது அநேகமாக ஒரு பெரிய அளவில் நிறைவேறக்கூடிய தன்மை இருக்கின்றது. அதே போல கனடாவில் இருந்து இப்ப விவசாயம் சம்பந்தமான விவகாரங்களில் பெறக்கூடிய அறிவுகள் அல்லது இங்கே இருந்து வழங்கக்கூடிய தகவல் பரிமாற்றங்கள் என்பன நிச்சயமாக 2 தரப்புக்கு நன்மை பயப்பதாக கூட அமையும். இப்பொழுது கனடாவை எடுத்தீர்களானால் பெரும்பான்மையான பகுதிகளில் 133 நாட்கள் தான் பயிற்சி என்பது செய்ய முடியும். அவ்வாறான இடங்களுக்கு தேவையான தகவல் தொழில்நுட்பத்தை அவர்களிடமிருந்து பெறுவதும் அதே போன்று இங்கே உள்ள தகவல் தொழில்நுட்பத்தை கொடுப்பதும் போன்ற செயற்பாடுகளில் பல வெற்றிகளை அடைய முடியும். வரவேற்கத்தக்க உறவு. இப்பொழுது உங்களுக்கு தெரிந்த உண்மை என்னவென்று சொன்னால் இனக்குழுமங்களினுடைய பிரச்சனைகளை தவிர்த்து நாடுகளுடைய இணைவு என்பது தவிர்க்க முடியாத பகுதி இருக்கின்றது. உலக ஒழுக்கு அவ்வாறு அமைந்து விட்டது. எனவே நாடுகள் மற்ற இனங்கள் அதாவது அவர்கள் கண்டிப்புகள், இப்பொழுது குறிப்பாக நீங்கள் கூறினால் காலிஸ்தான் கோருபவர்களோ அல்லது சீக்கியர்களோ நிச்சயமாக இதற்கான கண்டனத்தையும் அல்லது ஒரு வெறுப்புணர்வையும் வெளிப்படுத்துவார்களாக இருக்கும். ஆனால் இவ்வாறான உறவுகள் தவிர்க்க முடியாதது என்கின்ற உண்மையை காட்டி இருக்கின்றது. இங்கே மிக முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயம், இப்பொழுது இந்த மோடி அவர்களை கனடாவிற்கு வருமாறு மாக்காணியவர்கள் அழைத்ததை இட்டு அமெரிக்கா சினம் கொள்ள தேவையில்லை என்றால் அமெரிக்கா கனடாவை விட பெரிய ஒப்பந்தங்களை மோடியுடன் அல்லது இந்தியாவுடன் செய்திருந்தது. அதை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று பிரான்சில் வைத்து தெரிவித்திருந்தார். $19.5 டிரில்லியன் வருகின்ற அளவிற்கான ஒப்பந்தங்களை மேற்கொண்டதாகவும் அதேவேளை இந்தியா பல பாரிய முதலீடுகளை அமெரிக்காவில் செய்ய போவதாகவும் அதே போன்று இந்திய அறிவுஜீவிகளின் தேவை என்பது அமெரிக்காவுக்கு இருப்பதாகவுமான தகவலை பரிமாறி இருக்கின்றது. எனவே இது அமெரிக்காவை சினங்கொள்ள வைக்காத ஒரு ராஜரீக முறையில் நாகரிகமாக வளர்க்கப்பட்ட உறவாக நாங்கள் பார்க்கலாம். ஆமா, அதுதான் உண்மை. நிச்சயமாக. அதே நேரம் சுரேஷ் தர்மா, ஹார்மோஸ் நீரிணை நெருக்கடி குறித்தும் G7 நாடுகள் அண்மைய சந்திப்பின் போது பேசிக் கொண்டன இல்லையா? அந்த வகையிலே ஹார்மோஸ் நீரிணை நெருக்கடிக்கு மாற்றாக கனடாவை உலகளாவிய எரிசக்தி விநியோகஸ்தராக G7 நாடுகள் ஏற்றுக்கொண்டதும் அதே நேரம் முக்கிய தாதுக்கள் உற்பத்தியில் $5 பில்லியன் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதும் சர்வதேச அளவிலே ஒரு பெரும் திருப்பு முனையாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட புதிய திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதில் கனடாவில் உள்ள சிக்கலான நடைமுறைகளை வைத்துக் கொண்டு இந்த உலகளாவிய இலக்குகளை கனடாவால் சாத்தியமாக்க முடியுமா? இந்த உள்நாட்டு சவால்களை கனேடிய அரசு எப்படி கையாள போகின்றது? இது குறித்து உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? இல்ல, இது ஒரு வரலாற்று பதிவு அல்லது ஒரு மைல்கல்.
இது ஒரு மைல்கல். அதாவது G7 நாடுகள் இந்த ஹோர்முஸ் நீரிணை பிரச்சனையால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் பிரச்சனைகளுக்கு ஆன மாற்று தலைமையாக கனடா அமையலாம் என்கின்ற பரிந்துரையை வழங்குகின்ற பொழுது அது ஏதோ 10ஓடு 11ஆக தட்டி கழித்து செல்லக்கூடிய விவகாரம் அல்ல. நிச்சயமாக மிகவும் கனதியான ஒரு ஆழமான கருத்தை இந்த G7 நாடுகளில் கனடாவை தவிர்ந்த ஏனைய 6 நாடுகள் பரிந்துரைக்கின்ற பொழுது அதனுடைய தாக்கம் என்பது கனடாவை பொறுத்தவரையில் ஒரு பெரிய பொறுப்பேற்றல் ஒன்றிற்குள் செல்கின்றது. தனக்குரிய ஒரு பொறுப்பேற்றலை அது செய்கின்ற பொழுது அதன் வளங்கள் சந்தை என்பது எவ்வாறு இருக்கும் என்பதற்கான கேள்விதான் உங்களுடைய கேள்வியாக கூட இருக்கின்றது. ஆமாம், இங்கே உள்ள அதாவது கட்டமைப்புகள் அல்லது இதுவற்றை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சட்ட சிக்கல்கள் அல்லது ஏனைய மாகாண அரசுகளுடனான அல்லது பூர்வீக குடிகளுடனான தொடர்பாடல்கள் போன்றவை அவைகளையெல்லாம் நிச்சயமாக முன்னிலைப்படுத்தி கனடாவால் இந்த விவகாரத்தில் அவர்களுக்கு இதில் புரிதலை ஏற்படுத்தி இதன் மூலம் பெறப்போகின்ற பலன்களை அவர்கள் தெளிவுபடுத்தும் பொழுது அதனுடைய தன்மை என்பது மாறுபடும். இப்பொழுது குறிப்பாக பயன்படாமல் இருக்கின்ற எரிபொருட்களின் பயன்பாடு என்பதை அதிகரிக்கின்ற பொழுது வருவாய் அதிகரிக்கும், தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும், அந்த நாட்டின் மொத்த உற்பத்தி மற்றும் அவர்களுடைய அந்த பணவீக்கம் போன்றவை, மொத்த உற்பத்தி அதிகரித்து பணவீக்கம் போன்றவை குறைகின்ற பொழுது அதன் ஆதாயம் பெறக்கூடிய தரப்புகளாக அனைத்து மக்களும் தான் மாறுவார்கள். எனவே அது குறித்த ஒரு புரிந்துணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவது என்பது இலக்கு. அதனை கனடா செய்யும் என்று நினைத்தாலும் இந்த விடயம் என்பது நிச்சயமாக ஒரு கனடாவை, அதாவது ஒரு பொறுப்பான நாடாக என்பதை விடுத்து இந்த எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு விநியோகங்களை பன்முகப்படுத்தப்படல், ஒரு இடத்தில் மையப்படுத்தப்படாமல் அவை பன்முகப்படுத்தப்படுகின்ற பொழுது நாளை இவ்வாறான ஒரு ஹோர்முஸ் நீரிணை போன்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் மற்ற நாடுகளால் சாதாரணமாக அவற்றிலிருந்து கடந்து போக முடியும் என்பதற்கான ஒரு சக்தியாகத்தான் ஒரு முக்கியமான புள்ளியாக கனடாவை அவர்கள் கருதுகின்றார்கள். அதாவது முக்கியமான புள்ளி என்கின்றதை அவர்கள் எவ்வாறு தெரிவிக்கின்றார்கள், கனடாவிடம் அவ்வளவு வளங்களும் இருக்கின்றன. இனி அவர்கள் வளங்கள் பாதைகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது உண்மையிலேயே இந்த நாடுகள் பெறப்போகின்ற பலன்களில் G7 நாடுகளில் உள்ள ஏனைய நாடுகள் முக்கிய பலன்களை பெறுவதற்கான நிலையை அடைகின்றன. அதாவது உண்மைத்தன்மையின்படி உலகத்திலேயே 3வது எண்ணெய் வளம் கொண்ட நாடு கனடாவாக இருக்கின்றது. மற்றது கனடா தான் இந்த பெரிய அளவிலான இயற்கை வாயு உற்பத்தியை கூட செய்கின்ற நாடாக இருக்கின்றது. மற்றது கனடா தான் G7 நாடுகளிலேயே இந்த ஓயில், அதாவது இந்த மசகு எண்ணெய் என்பார்கள், மசகு எண்ணெய் ஏற்றுமதியை செய்கின்ற ஒரு நாடாக கூட இருக்கின்றது. அதேவேளை இயற்கை எரிவாயுவை மேலதிகமாக வழங்குவதற்கான உறுதிமொழிகளை கொடுப்பதான நாடாகவும் இருக்கின்றது. எனவே இது வருவாய்களை கொண்டு வருகின்ற ஒரு விடயம். இந்த வருவாய்கள் மூலம் கனடாவில் நாங்களும் அடையக்கூடிய பலன்கள் நிறையவே இருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் கூட பொருளாதார மந்த நிலையில் இருக்கின்றோம். பொருட்களின் உயர்வு என்பது இருக்கின்றது. எனவே காணியவர்களின் முயற்சியை வரவேற்போம். G7 G7 பரிந்துரைப்பதற்கு கூட காரணம் காணி என்கின்ற ஒருவர் தலைவராக இருப்பதால் இது நடைமுறை சாத்தியம் உள்ள விடயம். அதாவது அதை எவ்வாறு கூறுவார்கள் என்றால் பிராக்மெட்டிக் என்கின்ற நடைமுறை சாத்தியம் உள்ள ஒரு தலைமை இருக்கின்றது. அதன் மூலம் இதனை சாதிக்கலாம் என்பதால் தான் அவர்கள் அவ்வாறான ஒரு கருத்தியலுக்கு வந்திருக்கின்றார்கள். வாழ்த்துவோம், நாங்களும் பங்காளிகள் ஆவோம். நிச்சயமாக சரியாக சொன்னீங்க. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தின் மாறும் வியூகங்களை, கனடாவின் அதே நேரம் இந்த புதிய எரிசக்தி பாதையையும் நேயர்களுக்கு மிக சிறப்பாக விளக்கியமைக்கு மிக்க நன்றி உங்களுக்கு. மீண்டும் ஒரு பொழுதிலே சந்திப்போம். நன்றி யோதி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.